நாம் பிள்ளைகளினுடைய அந்த பேச்சாற்றலை நினைத்து பாராட்டி மகிழ்கிறார்கள் பெற்றோர்கள். மூதாதையர்களுக்கு, முந்தியவர்களுக்கு, வயசில் மூத்தவங்களுக்கு நாம் கண்ணியம் செய்யணும், அவங்க இப்படிலாம் பேசக்கூடாது என்று அதை கண்டித்து அந்த விஷயத்தை, அந்த சொல்ல அதை சீர்படுத்தக்கூடிய, மரியாதை கொடுக்கக்கூடிய நிலைக்கு நாம் பிள்ளைகளை நாம் வளர்ப்பதை விட்டுவிட்டு அவங்க பேசுகிற வார்த்தை நல்லா இருக்குது, அழகா என் பிள்ளை பேசுகிறான் என்று கைத்தட்டி மகிழ்ந்து அவனுக்கு பாராட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய சமூகம் உள்ள பெற்றோர்களாக நாம் மாறியிருக்கிறோம் என்று சொன்னால், கணித்திற்குரியவர்களே, எந்த விஷயத்தில் கண்டிப்பு காட்டணுமோ அந்த விஷயத்தில், பிள்ளைகள் விஷயத்தில் காட்டியே ஆக வேண்டும். கண்டிப்பு மட்டுமே காட்டினால் அது ஆபத்து. அதே நேரத்தில் முழுக்க முழுக்க கனிவாகவே போயிட்டாலும் அதுவும் ஆபத்து. கண்டிப்புடன் கனிவு இருக்க வேண்டும், கனிவுடன் கண்டிப்பு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் உள்ள பெற்றோர்களாக நாம் இருந்தால் நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு நம் பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக, சிறந்த நற்பண்புக்குரியவர்களாக இந்த சமுதாயத்திலே நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க முடியும் என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்து எதுவும் இல்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் பிள்ளைகளின் மீது என்னென்ன கடமைகள் நமக்கு இருக்கிறதோ அந்த கடமைகளை பரிபூரணமாக நிறைவேற்றக்கூடிய, நம் பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலேயே ஒழுக்க மாண்புகளை, இபாதாத்துகளை, இஸ்லாமிய சட்டங்களை, ஷரியத்தினுடைய அனைத்து விதமான செயல்களையும் அவர்களுக்கு கற்பித்துக் கொடுத்து அவர்களை துன்யாவிலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் பிள்ளைகள் அனைவர்களையும் வளர்த்தெடுப்பதற்கு பெற்றோர்களாகிய நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்தவர்கள் புரிவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.